அதெல்லாம் தப்புப்பா. அது தமிழ்நாட்டுக்குள்ள ஏத்துக்கப்படாதது. புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த 30 வருஷமா ஆட்டோ ஓட்டின்னு இருக்கோம். அந்த மாரி நாங்க வேற்றுப்பாடே பார்த்ததில்ல. ஆக்சிடென்ட்ன்றது டிரைவிங் பண்ற நேரத்தில குறுக்குல நெறைய விபத்து நடக்கும். அடிக்கடி நடக்கும். நாங்க நெறைய பார்த்துருக்கோம். 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு, ஒரு நேரத்தில 108 இல்லாத டைம்ல நாங்க தான் இட்டுன்னு போய் நெறைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம். இல்லை, இது ரொம்ப தவறான கருத்து. இது நார்மலாக நடக்கிற ஆக்சிடென்ட் டெய்லி எல்லா பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை அவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி யாருமே போர்ட்ரேட் பண்ண முடியாது, போர்ட்ரேட் பண்ணவும் கூடாது. மேபி அவங்க யதார்த்தமாக கூட வந்திருக்கலாம், யதார்த்தமாக கிராஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி தான் நம்ம பார்க்கணும் தவிர நம்ம வேணும்னே இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. யோசிக்கிறது தப்பு. இவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களும் இவரை மாதிரியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஜஸ்ட் நார்மல் ஒரு ஆக்சிடென்ட் தான். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடணும். மற்றபடி அவங்க சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது என்னன்னா, சாதாரணமாக எல்லாரும் வண்டி ஓட்டுறோம். ஓட்டும் பொழுது எதிர்பாராத விதமாக நடக்கிறது தான். அந்த நேரத்தில் அவரும் டக்குன்னு பிரேக் அடிச்சிடுறாரு. அதனால் இதை நம்ம மதம் சம்மந்தப்பட்டு பேசுறது தவறான ஒரு காரியம்தான். அது ஒரு தப்பான ஒரு விஷயம். அது கொஞ்சம் மறுபடியும் அதை பார்த்து கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது அந்த இடத்துல கவனிக்காமல் போனது தான் ஒரு காரணம். விபத்து நடந்திருக்கு. ஒரு ஸ்லோவாக நின்று கவனித்து போயிருந்தாங்கன்னா அது நடந்திருக்காது.